திமுக கரெக்டா இருக்குன்றது மக்கள் மைண்ட்ல ஓரளவுக்கு பதிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசா மாத்தாது, இது ஒன்றும் பெருசா எதுவும் ஆட் பண்ணாது அப்படின்னாரு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது டெஃபினட்டா மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். பாஜகவுக்கு இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும், இல்லைன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அர்ஜென்சி இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேர் கேம் தான் விளையாடணும்னு அவசியம். ஃபேர் கேம்ன்றதெல்லாம் பொலிட்டிக்ஸ்ல கிடையாது. இல்ல ஜெயாது பரவாயில்ல, கூட்டணி கதவெல்லாம் திறந்துருக்கு, நம்மள நம்பி வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாமா அப்படின்லாம் வந்து டயலாக்லாம் விட்டுருந்தாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தனித்து தான் இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே தனித்து தான் இருந்திருக்காரு. நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணியும் இப்பயும் கூட்டணிக்கு போகாம சமரசம் இல்லாம ஒரு இடத்துல வந்து இருக்காரு. ஸோ இவரோட ரோல் என்னவா இருக்க போகுது? இப்போ அடுத்து 2 தரப்பு இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம வந்து பேசி முடிக்கலாம். அவங்கள வந்து பேசாம இருக்க முடியாது. இப்போ திமுக என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி 2021 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இல்லைனா கூட அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெறுப்பு இருக்கு. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு எல்லா தரப்புல இருந்தும். குறிப்பா திமுகக்குள்ள இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய புகழ்ச்சல் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த வாட்டி எந்தெந்த விஷயங்கள்லாம் அப்படி ஜஸ்ட் பாஸ் ஆவாங்க, இல்லை வந்து ஜஸ்ட்ல வந்து வின் பண்ணுவாங்க, ஒரு லோ மார்ஜின்ல வின் பண்ணுவாங்கன்னா கூட எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுகவோட பாஸ்ட்டை வச்சே நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2G போன்ற வழக்குகள் வந்து ஒரு பெரிய இப்போ அதிருப்தின்னு ஒன்று இருக்கு. பட் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் 2G போன்ற வழக்குகள் அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ இடி மூலியமா வந்து நிறைய வழக்குகள்லாம் போட்டு முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி நடந்தா அது திமுகவுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு வந்து பாதகமா இருக்கும்? திமுகவுக்கு நிறைய நெகட்டிவான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி அந்த கரப்ஷன் அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கு. அதுவும் முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ்ல அவங்க மாட்டும் போது கரப்ஷன் சார்ந்த விஷயம் ரிசைன் வேற பண்ணிருக்காங்க. ஆமா, ரிசைன் பண்ணிருக்காங்க. 2 முக்கியமான அமைச்சர்கள் ரிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கட்சி ரொம்ப கரப்டா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை வந்து அது கிரியேட் பண்ணும். இப்போ நான் ஒரு 2 days முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக கரெக்டா இருக்குன்றது மக்கள் மைண்ட்ல ஓரளவுக்கு பதிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசா மாத்தாது, இது ஒன்றும் பெருசா எதுவும் ஆட் பண்ணாது அப்படின்னாரு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது டெஃபினட்டா மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அப்புறம் நாட்கள் போக போக நான் பர்சனலா நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கேல ஒரு டிசிப்ளின் இருக்கும். டாப் லெவல் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா ஹோல்ட கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. கீழே இருக்கவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாது. இது அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் இப்பயும் ஓரளவுக்கு ரொம்ப நீங்க கண்ட்ரோல்ல மீறிலாம் யாரும் பேசின மாதிரிலாம் தெரியும். நான் பார்த்த லெவல்ல ஏடிஎம்கே லீடர்ஸ் வந்து ஓரளவுக்கு டிசிப்ளின்டா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் மட்டும் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு கோச்சிட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. பட் அதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் டெல்ட் வித். இப்போ பொலிட்டிக்கல் மூவ்ஸ். செங்கோட்டையன் பண்ணதெல்லாம் பொலிட்டிக்கல் மூவ்ஸ். இப்ப பொன்முடி அவர்கள் பண்ணது வந்து அவர் கண்ட்ரோல்லே இல்ல, அவர் பாட்டுக்கு அரகண்டா பேசுறாரு இல்லையா? அது தவறு இல்ல, அது அரகண்டன் கூட சொல்ல முடியாது. அது வந்து சுத்தமா புரிதலும் இல்ல, தனக்கே தான் ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்னு. செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட மினிஸ்டர் போஸ்ட்டை இழக்கிறாருன்னா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கான்னா சில விஷயங்களை பண்ணிதான் ஆகும். அதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு லீகலா நிறைய பிரச்சனைகள் வரதான் ஆகும். ஸோ செந்தில் பாலாஜி பிராக்டிக்கலா இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாரு. ஆனா பொன்முடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அமைதியா இருந்தா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அமைதியா மட்டும் இருந்தா போதுன்றதான். சும்மா இருந்தா மட்டும் போதும். ஆனா அதை பண்ணாம நீங்க எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை பேசி மாட்டி பிரச்சனையாகி உங்க போஸ்ட்டை நீங்க இழந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏடிஎம்கேல நடக்காது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து முக்கியமான குடும்பத்தில் ஒருத்தர் மேலேயே வந்து இடி கேஸ் வந்து தேர்தல் நெருங்குறப்போ வந்து போட்டு அவங்கள வந்து ஷேக்கிள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஏன் கேட்டேன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாஜக இப்படிலாம் பயன்படுத்தி அவங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு தடுப்பணையா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. மேபி அதான் இப்போ என்னன்னா, இல்லை ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏதோ வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஆமா, ட்விஸ்ட்னு இருந்தா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ட்விஸ்ட் அப்படின்றத. ஓகே, பட் ஸ்ட்ராட்டஜிக்கலா அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதான் நான் சொல்றேன். நான் உங்களை ஆர்வடம் சொல்ல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு வைக்காமலாம், என்னதான் கள்ளக்கூட்டணி தானே, அது வந்து கள்ளக்கூட்டணிங்கிறது எப்பவுமே முதுகுல குத்துற மாதிரியான ஒரு கூட்டணி தான். பாஜகவுக்கு இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும், இல்லைன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அர்ஜென்சி இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேர் கேம் தான் விளையாடணும்னு அவசியம். ஃபேர் கேம்ன்றதெல்லாம் பொலிட்டிக்ஸ்ல கிடையாது. இல்ல அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. ஆமா, எனக்கு எந்த கேம் சூட்டபிளா இருக்கோ அந்த கேம் நான் விளையாடுவேன். ஃபேர் கேம் விளையாண்டா எனக்கு அட்வான்டேஜஸா இருக்குன்னா அப்ப நான் நல்லாவே மாதிரி ஃபேர் கேம் ஆடுவேன். எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ஆட்கள்லாம் ஃபேர் கேம் ஆடுவாங்க. ஆளும் கட்சி ஆனதுக்கு அப்புறம் அன்ஃபேர் கேம் தான். ஸோ அது மாதிரி ஃபேர் கேம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பாஜகவை பொறுத்தவரை இன்னைக்கு பவர் கையில இருக்கு. தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. முக்கிய புள்ளிகளை கை வைப்பாங்களான்னு பார்ப்போம், அது நமக்கு தெரியல. டெல்லியிலலாம் கை வச்சாங்க, ஆனால் அதுக்கான தேவை அவங்களுக்கு இருந்தது. இப்போ டெல்லி எக்ஸ்டெண்டுக்கு தமிழ்நாட்டில் போவாங்களா, டாப் லெவல் லீடர்ஸை கை வைப்பாங்களான்னா எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அதை சொல்றேன்னா,
கெஜ்ரிவாலை பொறுத்தளவில் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க காங்கிரஸ்க்கு தான் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸை வீழ்த்தி தான் ஆம் ஆத்மி ஸ்ட்ராங் ஆச்சு. அவன் பிஜேபிக்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ணல. பிஜேபி இது தெரியும், இவன் வந்து நம்ம ஆள் தான், இவன் காங்கிரஸ் தான் காலி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஆம் ஆத்மி கட்சி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. டெல்லியில காங்கிரஸை காலி பண்ணாங்க, பஞ்சாப்ல காங்கிரஸை காலி பண்ணாங்க. ஸோ அதனால ஒன்றும் கண்டுக்கல. ஆனா ஆம் ஆத்மி கட்சி ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, குஜராத்ல கால் வைக்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 10-12% ஓட்ஸ் குஜராத்ல வின் பண்றாங்க. நீ எங்க வீட்டு பக்கமே வரியா அப்படிங்கிற மாதிரி. யாரோட வீடு அது? மோடி அவர்களோட ஹோம் கிரவுண்ட் அது. ஸோ அப்போ மோடி அவர்கள் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பிஜேபி தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ டஃப்பாக டீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு மேபி அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகாம கொஞ்சம் வேற ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகலாம், தெரில. சரி, எனக்கு வந்து ஒன் வேர்டாக வந்து 2 விஷயங்கள் மட்டும் டிஎம்கே பற்றி. இப்போ வந்து ஒருவேளை திமுக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து சிஎம்மாவே வந்து பதவி ஏற்றுப்பாரா, இல்லை ஸ்டாலின் தொடர்வார், அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? முக ஸ்டாலினுக்கு அப்புறம் டெஃபினட்டா உதயநிதி தான். அது தெரியும். ஆமா, இந்த எலெக்ஷன் நம்ம சொல்ல முடியாதுல்ல. மேபி அவர் பிசிக்கலி நல்லா ஃபிட்டா இருந்தாருன்னா இந்த எலெக்ஷன்ல அவரு ஜெயிச்சாருன்னா சிஎம் ஆவாரு. ஓகே, பட் டெஃபினட்டா கிரீடம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகும் வெகு சீக்கிரமா. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சரி, ஒருவேளை வந்து சினாரியோவே மாறிடுச்சு, எல்லாம் தலைகீழா வந்து திமுக தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவில் ஏற்கனவே பல புகைச்சல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவே வந்து கொஞ்சம் அதிருப்திலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்னொரு குடும்பத்திலே இருக்க ஒரு பவர் சென்டராக இருக்கக்கூடிய கனிமொழியை நோக்கி அந்த பவர் ஷிஃப்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எது வேணால் நடக்கலாம் இல்லையா அரசியலில்? கண்டிப்பாக நடக்கலாம், நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம எந்த வாய்ப்பையுமே நம்ம இல்லைன்னுலாம் ஓரம் கட்டிட முடியாது. நம்ம ஹிஸ்ட்ரி திரும்பி பார்த்தோம்னா ராஜ்யங்களுக்குள்ளெல்லாம் பவர் யாரெல்லாம் கேப்சரே பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம், அவங்க தான் சக்சஸரா வந்திருக்காங்க. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி அடியில உள்ள பயங்கரமான கேம்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். ஒருத்தன் கால் உடஞ்சு படுத்து கிடப்பான், கடைசியில் அவன் தான் பாத்தீங்கன்னா பிராண்ட் ப்ரோங்க கிங், அவன் தான் வந்து த்ரோன்ல போய் உட்கார. டே நீ உட்கார்றதுக்கான இவ்வளவு பெரிய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னா நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு வரும்போது த்ரோன்ல யார் உட்காருவாங்கன்றதை நம்ம சில நேரங்களில் கணிக்க முடியாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீறி ஸ்கிரிப்டை மீறி சில விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் ஒரு விஷயம், இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஏன் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அரசியலில் நிறைய பணம் இருக்கு. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய இந்த பணத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த கட்சிகள்லாம் ஃபேமிலிஸோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், இப்போ என் ஃபேமிலி கிட்ட ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவேன், ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலி கிட்ட ஒரு பார்ட்டி இருக்குன்னா எப்படி நான் ஏக்கர் நிலத்தை ஷிஃப்ட் பண்றேனோ அதே மாதிரி கட்சியும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஜெனரேஷன். ஸோ இப்போ அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி அவர்களுக்கும் ஒரு ஷாட் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தோல்வி அடைஞ்சா அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களும் அவங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஸோ மேபி வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இது போக இந்த மாதிரியான சூழல்லாம் வரும்போது டெல்லியோட ரோலும் வந்து முக்கியம். இப்போ ஏடிஎம்கேல பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது அந்த பவர் டிரான்ஸ்ஃபரை கம்ஃபர்டபுளாக நடக்க வைத்ததுல டெல்லியோட ரோலும் இருக்கு. ஸோ அவங்களும் டெல்லியில் சில காய்களை வந்து அவங்களும் நகர்த்துவாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் நடக்குதுல்ல, நடக்கும்போது பார்த்தோன்னா ஆண் வாரிசுகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. எஸ்பெஷலி இன்ஸ்டிடியூஷன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆண் வாரிசுகளுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பட் அங்கே எப்போவுமே எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. சில நேரங்களில் எக்ஸ்ட்ராடனரியான சில சூழல்களில் ரொம்ப டேலண்டடான ஒரு இண்டிவிஜுவல் நினச்சாங்கன்னா இந்த கேமை வந்து டேர்ன் பண்ணிடலாம். டெஃபினட்டாக கனிமொழி அவர்கள் ரொம்ப டேலண்டடான ஆளும் கூட. நீங்க சொன்ன மாதிரி டெல்லியிலயும் நல்ல கனெக்ஷன். ஆமா, ஸோ அந்த ஃபேவரபிளான ஒரு சூழல் ஏற்பட்டா மேபி ஒரு ஷோ டவுனுக்கான ஓகே சான்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கவங்க நினைப்பாங்க என்னடா இப்பெல்லாம் நடக்குமா, என்னென்னலாம் யோசிக்கிறாங்களே, கற்பனைக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்லிட்டு யோசனைக்கு வந்து பஞ்சனமே இல்லை ஜனநாயகத்தில். அதுதானே ஐயா. ஸோ கடைசியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணியே வந்து சொல்லலாம், என்டிகே பற்றி பேசலாம். இப்போ தான் வந்து என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா 8% ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சின்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சின்னமாக வந்து ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் இருக்கிறப்போ விஜய் வந்து உள்ளே வராரு. ஏன் நான் திருப்பியும் விஜய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து களமாடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த 8% அப்படிங்கிறது
வேர்வையும் ரத்தமும் சிந்தி வாங்கினது. ஏன்னா அதில் பணம் அப்படிங்கிறது இன்வால்வ். இந்த 2 கட்சிக்குமே எப்பவுமே வந்து ஓட்டு அப்படிங்கிறதே பணத்தை கொடுத்து வாங்குறது தான் அப்படின்றத மக்கள் மனசுலேயே முழுசாக புகுத்திட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து கேம் சேஞ்சராக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ தான் வந்து விஜய் வராரு. நீங்களே சொல்கிறீங்க 10 வரைக்கும் நான் வந்து கொடுப்பேன், 10க்கு மேலே இல்லை 10 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. இந்த நிலையில் சீமான் அவர்களோட இடம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா அவர் தனித்தை தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா விஜயாவது பரவாயில்ல, கூட்டணி கதவெல்லாம் திறந்துருக்கு, நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாமா அப்படின்லாம் வந்து டயலாக்லாம் விட்டுருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்து தான் இருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே தனித்து தான் இருந்திருக்காரு. நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணியும் இப்பயும் கூட்டணிக்கு போகாமல் சமரசம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து இருக்காரு. ஸோ இவரோட ரோல் என்னவா இருக்க போகுது? ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிறைய தம்பிகள் கிட்ட வந்து பேசுகிறப்போ, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே போய் பேசினப்போலாம்